ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மை அழகு லிஸ்னரே ஃபார் எ கான்ஸ்டன்ட் சப்போர்ட். உங்களோட லவ், உங்களோட ட்ரஸ்ட், உங்கள் டைம் எல்லாத்தையும் நம்ம பாட்காஸ்ட்டில் போடுறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப நம்ம பாட்காஸ்ட் இன்னும் பயங்கரமாக வளரும் அப்படின்னு நானும் ஒரு நம்பிக்கையும் ஒரு வாக்குறுதியும் கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குற லவ், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி உங்களுக்கு ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான கிஃப்ட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயந்தான் இந்த எபிசோடு. இந்த எபிசோடில் ஃபுல்லாக கேட்டு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த ஸ்பெஷல் எபிசோடுக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். வணக்கம், வந்தாச்சு உங்கள் பவர் பேக்டு பாட்காஸ்டர் பவித்ரா. நம்மளோட நம்பர் 1 தமிழ் பாட்காஸ்டான வானம் வாழாம் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கான ராசி பலன் தாங்க பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரங்க அப்படி இருக்க போகிறாங்க, சிம்ம ராசிக்காரங்க இப்படி இருக்க போகிறாங்க, மகர ராசிக்காரங்க 2 தடவை கீழே வந்துடுவாங்க அப்படின்னு ராசி சார்ந்த பலன் இது கிடையாது. இது வந்து ஒரு ஹியூமனுக்கு எந்த வழிகாட்டுதல் வார்த்தைகள்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி நான் அந்த எபிசோட சொல்ல போகிறேன். அது எப்படி நீங்கள் வழிகாட்டுதல் வார்த்தைகள் எனக்கு நீங்கள் சொல்லலாம், அது எப்படி எனக்கு ரிலேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் உங்களுக்கு வருது இல்லையா? ஸோ அந்த கேள்விகளுக்கு நான் ஒரு குட்டி கதை வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த எபிசோட் நான் எழுதுறதுக்கு முன்னாடி நான் வணங்குற யூனிவர்ஸ்கிட்ட கேட்டிருந்தேன். இந்த மாதிரி என்னோட பாட்காஸ்ட் லிஸ்னஸ், அதாவது இப்போ கேட்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எந்தெந்த வழிகாட்டுதல் வார்த்தைகள் வேணுமோ அதை நீ என் மூலயமா கொடு, நான் அதே பாட்காஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். அது மாதிரி யாருக்கு தேவையோ அவங்க இந்த பாட்காஸ்ட் எபிசோடுக்கு அப்படியாச்சும் கூட்டு வா அப்படின்னு இருக்கேன். ஸோ வந்து இந்த எபிசோட் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இது வந்து ஃபார் அ ரீசன் தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணும், வழிகாட்டுதல் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த எபிசோடை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கெட் ரெடி ஃபோக்ஸ், உங்களுக்கான ராசி பலன் இதோ. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக, சோகமாக, கஷ்டமாக எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் இறைவனின் பிள்ளையே, உன் வாழ்க்கை மாறும் தருணம் வந்துவிட்டது. நிறைய ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ஸ், உண்மையான மனித உறவுகள், உனக்கு தேவையான நீ விரும்புகிற காசு, பணம், பதவி, சந்தோஷம், அன்பு, ஆறுதல், கலைன்னு நிறைய வரப்போகுது. நீ நினச்சி கூட பார்க்காத மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது. உன் வாழ்க்கை நினைவுகளை உருவாக்குறது யார் தெரியுமா? நீ தான். உன் நம்பிக்கை போல் வாழ்க்கை. ஒருத்தர்கிட்ட பேசும்போது முதல்ல யோசி, இவங்கக்கிட்ட நம்ம நிஜமாலே சந்தோஷத்தை உணர்றோமா, இவங்க நம்பலாமா, இவங்க நம்பிக்கை குறைய ஆளா அப்படின்னு யோசி. உன் உள்ளுணர்வை சொல்கிறத நம்பு. நீ உன் உள்ளுணர்வை நம்பாததுனால தான் நிறைய இடங்களில் நம்பிக்கை துரோகத்தை, ஏமாற்றத்தை ஃபேஸ் பண்ண. அதனால் முதல்ல உள்ளுணர்வை நம்பு. உன்னைய நேசி. மற்றவங்கள தட்டி கொடுக்குற மாதிரி, நேசிக்கிற மாதிரி, அன்பு அரவணைப்பு கொடுக்குற மாதிரி உனக்கு நீ முதல்ல கொடு. உன்னை நீ நேசிக்க உலகத்தையும் நீ நிறைய நேசிக்க ஆரம்பிப்ப. நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன்னை தேடி வந்துட்டு இருக்கு. ரஜினி சொல்வார்ல, நான் எங்கே வருவேன், எப்படி வருவேன் அப்படின்றது யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நீ விதைக்கிற விதையெல்லாம், நீ போடுற உழைப்பெல்லாம், நீ வணங்குற சக்தி உனக்கு பதிலளிக்க போகுது. இன்னைக்கா நாளைக்கா அப்படிங்கிறதுலாம் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் பதில் வரும். நீ பண்ணுற கலையை நேசித்து அன்போடு ரொம்ப சந்தோஷமாக செய். நான் போகிற பாதையை நான் நம்பி போகிறேன் அப்படின்னு நம்பிக்கையோடு போயிட்டே இரு. உனக்குள்ளே இருக்கிற கேள்விகளுக்கும் குழப்பங்கள்கிட்டையும் எல்லாம் எனக்கு மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு நீ வணங்குற சக்தி மேலே நம்பிக்கையை வச்சு போய்கிட்டே இரு. உன் கேள்விக்கான பதில், வழிகாட்டுதல் எல்லாமே அந்த சக்தி கொடுக்க தயாராக இருக்குது. நீ பண்ண வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோட, அன்போடு உன் வேலையை பார்க்குறது தான். உனக்கு வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்கு, உனக்கு தேவையான மனுஷங்களை அனுப்புறதுக்கு, உனக்கு தேவையான ரிசோர்ஸஸ் கொடுக்கறதுக்கு அந்த அந்த மேலே இருக்கிற சக்தி பயங்கரமாக காத்துட்ருக்கு, தயாராக இருக்குது. அதனால் நம்பிக்கையோடு இரு. நதியோடு போகின்ற படகென்றால் ஆடாதா, ஆனாலும் அழகாக கரை சென்று சேராதா. உன் படகு கண்டிப்பாக கரை சேரும். உன் குறிக்கோள்களை மனசில் வச்சுட்டு போயிட்டே இரு. நிறைய நம்பிக்கை வை. உன் குறிக்கோள்களை கண்டிப்பாக நீ அடைவ. இந்த எபிசோடில் இந்த வார்த்தைகளாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரிலேட்டபிளாக இருந்துச்சா, இல்லாட்டி ரிலேட்டே ஆவல பவித்ரா, இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா, இல்லாட்டி இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை இந்த வார்த்தைகள்லாம் வச்சுக்கிட்டு இந்த வழிகாட்டுதலாக இந்த வார்த்தையை வச்சுட்டு நான் என் படகை ஓட்ட போகிறேன், நம்பிக்கையை நோக்கி என் வண்டியை ஓட்ட போகிறேன், என் வாழ்க்கையை நான் வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? உங்களோட ஃபீலிங் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் தாராளமாக என்கிட்ட ஷேர் பண்ணலாம். உங்களோட கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பேஜான த காரிகா
32 அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜையும் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட்டுக்குனே இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு மெயில் ஐடியான vaanambavalam@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடியை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ மெயில் வந்து சொல்லிட்டாங்க நம்ம பக்காவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தலாம் படாதீங்க. ஃப்ரம்மில் உங்கள் அட்ரஸை போடுங்க, 2ல் நம்ம பாட்காஸ்ட் அட்ரஸை போடுங்க. இது ரெண்டுத்தையும் கரெக்டாக போட்டால் தான் இங்கே வந்து எனக்கு மெயில் வந்து சேரும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் தெரிஞ்சால் போடுங்க, இல்லாட்டி ஃபைன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட பாடி ஆஃப் த மெயிலில் பக்காவாக உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ, இந்த பாட்காஸ்ட் எபிசோட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த பாட்காஸ்ட் எபிசோட் எனக்கு பிடிக்கல, எனக்கு வேறு வகையான பர்செப்ஷன் இருக்குது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வகையான லைஃப்பில் இன்சிடென்ட்ஸ் நடக்கும், நிறைய இன்ஸ்பைரிங்கான இன்சிடென்ட்ஸ். இது வந்து நிறைய பேருக்கு போய் சேர்ந்தா இது வந்து நிறைய பேருக்கு வகையான ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும், நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும், இல்லாட்டி பர்செப்ஷன்ஸ் நிறைய பேர் மாறும் அப்படிங்கிற மாதிரி சில கதைகளாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கன்சர்ன் கேட்டு நான் கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட்லேயும் நான் அதை சொல்கிறேன், நம்ம பாட்காஸ்ட்லேயும் நான் சொல்கிறேன். ஸோ அதோட சேர்த்து உங்களுக்கு நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப சந்தோஷம் நிறைந்த நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறேன். அப்படியே ஒரு வகையான சஃபரிங்கோட பெயின் இருந்தாலும் அந்த சஃபரிங்கும் பெயினும் உங்கள் க்ரோத் நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணுறேன். உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நம்பணும், இந்த மாதிரி வந்து என் வாழ்க்கையில் நான் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிற தகுதி இருக்கிற ஒரு பர்சன் நான் அப்படின்னு நீங்கள் நம்பணும். அப்படிங்க நம்ப உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப அழகான விஷயங்கள் நடக்கும், ரொம்ப சந்தோஷமான விஷயங்களும் இருக்கும். அது ரோட்டில் போகிறவங்க கூட நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் நடக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு பிடிச்ச விஷயத்த மனசார செய்யுங்க, மனசில் இருக்க அவ்வளோ லவ் பேஷன் போட்டு செய்யுங்க. தாராளமாக உங்களுக்கான ரிசல்ட்டு எப்போ வரணும்னு நினைக்குதோ அப்போ எப்போ வரணும்னு இருக்கோ அப்போ வரும். அதுக்கான ஒரு ரைட் டைம் இருக்கும் இல்லைங்களா? அதனால் ரிசல்ட் இப்போ வருமா, நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுனே இருக்காதீங்க. ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக வரும். உங்களோட சைட்லேருந்து உங்களோட எவ்வளோ லவ், பேஷன், ஹார்ட் ஒர்க்லாம் போட முடியுமோ அவ்வளோ போட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கான ரிசல்ட்ஸ் ஆர் குக்கிங் ஆன் த வே. அந்த யூனிவர்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, யூனிவர்ஸ் வந்துச்சு, நானும் சொன்னேன் அந்த வார்த்தைக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லியும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு பெயின் உங்கள் லைஃப்பில் வருது அப்படின்னா, இந்த பெயின் வந்து என்னோடய வளர்ச்சிக்கு நோக்கின பெயினாக தான் இருக்கும், இந்த பெயின் என்னால் கடக்க முடியும், அதுக்கான ரிசோர்ஸஸ் வந்து எனக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுக்கும், அதுக்கு நம்பகரமான வார்த்தைகள், அதுக்கான சக்தி எல்லாமே வந்து எனக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுக்கும் அப்படின்னு தாராளமாக நம்புங்க. அப்படி நம்ப உங்கள் வாழ்க்கையை உங்களால் ஈஸியாக வாழ முடியும். பிகாஸ் இது என்னோடய வாழ்க்கை அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். இது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம நம்பிக்கை போல் வாழ்க்கை. நீங்கள் நம்புனீங்கன்னா வாழ்க்கையில் பயங்கரமான விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நம்பிக்கை அதனை எல்லாம். அதனால் நிறைய நம்புங்க. ஆனால் யாரை நம்புறீங்க, எவ்வளோ நம்புறீங்க, யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் உள்ளுணர்வை சொல்லும். அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் உள்ளுணர்வை நல்லா நம்புங்க. உங்கள் இன்ட்யூஷனை நல்லா நம்புங்க. அந்த உள்ளுணர்வை பயங்கரமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்புங்க, ஆனால் யார் நம்பணுமோ அவங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வகையான இன்னர் ஃபீலிங் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற வேறு வகையான எபிசோட சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பளபளப்பாக்கும் பவித்ரா signing off.